சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 33. அவர் பல்லக்கு வாயிலை அடையும் முன் கங்கன்மகள் ரங்கப்பதாக தேவியின் பல்லக்கு உள்ளே புகுந்தது. அதை நிறுத்திய ஆச்சாரியார் தேவியிடம், தேவி, எதுவும் நடக்காதது போல நடந்து கொள், பல்லவ இளவரசிடம் சகஜமாக சிரித்து பேசு என்று ரகசியமாக சொல்லிவிட்டு பல்லக்கில் வேகமாக சென்று விட்டார். பெண்கள் இருவரும் பல்லக்கிலிருந்து இறங்கி சிரித்த வண்ணம் நடந்து வந்தனர். அவர்களை நோக்கி சிறிது தூரத்தில் பல்லவ இளவரசன் வந்து கொண்டிருந்தான். அவர்கள் சந்திப்பை மாடியிலிருந்து ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் கவனித்தார். அவர் முகத்தில் குழப்பம் சூழ்ந்து கிடந்தது. பெண்கள் கண்டிப்பாக கடிகைக்கு வரக்கூடாதென்று இருந்த திட்டம் அன்று சுக்கு நூறாக வெடித்து கட்டளையர் இருவர் போய்க் கொண்டிருந்தனர். மாணவ பிரம்மச்சாரிகள் வெட்கப்பட்டும் அச்சப்பட்டும் கள்ள பார்வையை வீசினர். அவருடைய ஆசிரியர்கள் ஓடி வந்து, போங்கள், ஏன் நிற்கிறீர்கள் என்று விரட்டினர். காவலர்கள் கங்கன் மகளை கண்டதும் விலகியே சென்றனர். இளவரசன் அவர்களை கண்டு பிரமித்தான். மைவிழி தலையிலிருந்து முகத்தில் தொங்கிய ஓர் ஒற்றை முத்துச்சரம் அவள் கன்னத்தில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தது. அளவோடு இருந்த தாமரை மொட்டுக்கள் மேலாடைக்குள் அசைந்தன. அவற்றை கூட தாங்க சக்தியில்லாத அவள் எடை இம்சைப்பட்டது. நல்ல வேளை அதற்கு கீழே சற்று செழித்த பாதுகாப்பு 2 ஆண்டவன் படைத்திருந்தான். அவள் அணிந்திருந்த வெண்பட்டாடை அவளை ராட்சச சரஸ்வதியாக காட்டியது. அவன் அவளை ரசித்துக் கொண்டிருக்கும் போதே அவனை பார்த்து நகைத்தாள். அவளுடன் நடந்து வந்த ரங்கப்பதக தேவி நல்ல காஷ்மீர் செம்பட்டு சிலையை சற்று இறுகவே கட்டியிருந்தாள். தான் அரசமகள் என்பதை அறிவுறுத்த கொண்டையில் வைடூரிய மாலை ஒன்றை சுற்றி இருந்தாள். அது கார்மேகத்தில் விளைந்து தோன்றும் மின்னலைப் போல காட்சியளித்தது. கழுத்தில் அவள் அணிந்திருந்த மரகத மாலை அவள் கழுத்துக்கு கீழே தென்பட்ட வட்ட விளிம்புகள் மீது விளையாடியது. அவளுடைய சிலைத்த மார்பகம் மாலை புரண்ட காரணத்தால் சிறிது எழுந்து தாழ்ந்தது. இளவரசன் கண்கள் ரங்கப்பதக தேவியின் இடைப்பக்கம் சென்றது. தேவியின் இடையும் சிறிதே ஆனாலும் அதன் சதைப்பிடிப்பு சிறிது வெளிப்பட்டு அழகை காட்டி அவனை கிறங்க வைத்தது. எடைக்கு கீழ் பின்புறம் அசைந்த அழகு வர்ணிப்புக்கு அப்பால் பட்டது. அவள் கண்களும் அவனை பார்த்தது. அவளும் நகைத்தாள். உங்களை யார் இங்கு வரச் சொன்னது என்று சற்று கோபமாக கேட்டான். ரங்கப்பதக தேவி அவனை ஏறெடுத்து பார்த்துவிட்டு மைவிழி பக்கம் திரும்பினாள். ஆமாம் மைவிழி, நம்மை இங்கு யார் வரச் சொன்னது என்றாள். அதுதான் எனக்கும் புரியவில்லை என்றாள் மைவிழி. மாணவர்களும் ஆசிரியர்கள் சிலரும் அவர்களை வேடிக்கை பார்த்தனர். கடிகையில் பெண்கள் வர உத்தரவில்லை, தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான். சாளுக்கியர் உத்தரவை மாற்றிவிட்டார்கள் என்றாள் தேவி. எப்படி சொல்கிறாய்? இதோ வந்திருக்கிறோம், யாரும் தடை செய்யவில்லை. தவிர ஆச்சரியர் கூட தடை செய்யவில்லை. சரி வாருங்கள், நட்ட நடுவில் இங்கு பேச வேண்டாம் என்று சொல்லி இருவரையும் ஆச்சாரியர் அறைக்கு அழைத்து வந்தான். சீனனை வெளியே நிற்க வைத்தான். அறையின் கதவை சாத்தும்படி தேவியிடம் சொன்னான். எதற்காக சாத்த வேண்டும்? காரியமாகத்தான். மைவிழி, கேட்டாயா? கேட்டேன் அக்கா. காரியமாமே? ஏன் மைவிழி, தெரியாமல் வந்து சிக்கிக்கொண்டோமோ? இரு பெண்களும் எடக்காக பேசிக்கொண்டிருக்க இளவரசன் கோபமடைந்தான். அவனே சென்று கதவை சாத்தினான். இருவர் கைகளையும் பிடித்து இழுத்து கொண்டு ஒரு மஞ்சத்தில் தள்ளிவிட்டான். நல்ல பண்பாடு இது என்று இருவரும் கத்தினார்கள். உஸ், கூச்சல் போடாதீர்கள், கூச்சல் போட்டால் வெளியில் கேட்கும் என்று இளவரசன் சொல்ல, அதற்கு தேவி, இங்கு நீங்கள் எங்களை அழைத்து வந்திருப்பது மிகவும் இரகசியமோ என்று கேட்டாள். கதவை சாத்தினது அதைவிட பெரிய இரகசியமோ என்றாள். ஆனால் இளவரசன் சீரிய முகத்துடன், தேவி, மைவிழி, உங்கள் இருவரையும் பிரிய வேண்டிய காலம் வந்துவிட்டது. உங்களை எப்படி பார்ப்பது என்று யோசித்த சமயத்தில் நீங்களே வந்து விட்டீர்கள். இனி நாம் சில மாதங்களுக்கு சந்திக்க முடியாது. இதை சொல்லத்தான் உங்களை இங்கு வரவைத்தேன் என்று சொல்லி பெருமூச்சு விட்டான். எங்களை விட்டு பிரிய போறீர்களா என்று கேட்டாள் மைவிழி. மாதக்கணக்கிலா என்றால் ரங்கப்பதகத்தேவி. ஆம், உங்களையும் என்னையும் மீறிய சில விவகாரங்கள், அரசியல் மோதல்கள் நடக்கப் போகின்றன. அவற்றில் நானும் நீங்களும் கருவிகள், நடத்துபவர்கள் 2 மேதைகள், ஆச்சாரியார் ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர். இதை கேட்ட மங்கையர் இருவரும் அவன் அருகே நெருங்கி வந்தனர். இருவரையும் அணைத்து கொண்டான். பொறுங்கள், காலம் நம்மை சேர்க்கும் என்று சொல்லிய இளவரசன் சீரனை அழைத்தான். இவர்களை சிவிகையில் கொண்டு போய்விடு என்றான். ஆச்சாரியார் மாளிகைக்கு வந்ததும் ஆச்சாரியார் அவர்களை அழைத்தார். நான் சொன்னபடி நடந்து கொண்டீர்களா என்றார். நடந்து கொண்டோம் என்றார்கள் மங்கையர் இருவரும். தொடரும்.